ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆரி கிளாஸில் நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்போதும் போல் அந்த மிஷின் த்ரெட்டில் ஒரு நம்ம நாட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எண்டில் ஒரு நாட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஃப்ரேம் கீழே கொண்டு போயிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோன்லேயே நமக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை நம்ம வந்து கம்மை வச்சு பேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் அழுத்தமாக இருக்கும். நான் வந்து போகாமல் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹோல்குள்ளேயும் அந்த நீடியில் வந்து கிளாத்தில் குத்தி கீழே த்ரெட்டை மாட்டிட்டு மேலே எடுக்கணும். மேலே இழுத்துட்டு அதிலே வந்து நம்ம வந்து இப்போ வந்து நாட் பண்ணிடலாம். அந்த ஹோல்குள்ளேயே விட்டு நம்ம நாட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற ஸ்டோனையும் இதே மாதிரி சின்ன சின்ன கேப் விட்டு நம்ம வந்து இந்த 4 ஸ்டோனையும் ஸ்டிச் பண்ணிக்காச்சு. இப்போ வந்து இதில் எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோனோட சென்டர் பாயிண்டில் நீடியில் கிளாத்தில் குத்துறோம். கீழே த்ரெட்டை மாட்டிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு க்ரிப்காக ஒரு செயின் போடுறோம். எப்போ ஒரு ஸ்டிச் ஆரம்பித்தாலும் நம்ம ஒரு க்ரிப் செயின் போடுவோம். அதை போட்டுட்டு த்ரெட்டை மேலே இழுத்துட்டு அதில் வந்து நான் 9 பீடை வந்து லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிட்டு உள்ளே ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் செயின் போடணும். ஏன் போடுறோம் அப்படின்னா ஒரு க்ரிப்காக நம்ம போடுறோம். அதுவே அந்த செயின் நம்ம போடல அப்படின்னா நம்ம இந்த பாருங்கள் போடாமல் அப்படி இழுக்கும்போது நமக்கு அங்கே ஒரு லூஸ் ஆகுதா, அதனால் அந்த டைட்னஸ்க்காக நம்ம வந்து ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு திரும்ப த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறோம். எழுத்துட்டு இப்போ பக்கத்தில் வந்து 9 பீட் லோட் பண்ணியிருந்தோம். அது இப்போ 1 கம்மி பண்ணிவிட்டு 8 பீட் வந்து லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு பக்கத்துலேயே ஒரு செயின், அது பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் செயின், 2 செயின் போடணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த த்ரெட்டில் வந்து 7 பீட் வந்து லோட் பண்ணணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கம்மி பண்ணி லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்மால் செயின் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்மால் செயின், இதே மாதிரி 2 செயின் போட்டுட்டு திரும்ப நம்ம அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்து நெக்ஸ்ட்டு 6 பீட் லோட் பண்ணி நான் முன்னாடி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு செயின் போடுறோம். நல்லா கவனமாக கவனிங்க, அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்மால் செயின் போடுறோம். இப்போ இந்த போர்ஷனை வந்து நம்ம வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் எப்போதும் எல்லா ஸ்டிச்சுக்கும் நாட் போடுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன்னா அதே மெத்தடு தான் இதுக்கும். இந்த மாதிரி நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து 4 பீட் லோட் பண்ணியிருக்கோம். இந்த போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போதும் போல் நம்ம வந்து ஒரு செயின் போட்டு ஒரு க்ரிப்காக இன்னொரு செயின் போடுவோம். அதே மாதிரி இன்னொரு செயினையும் போட்டுக்கணும். போட்டுட்டு அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு லோட் பண்ணியிருக்கலாம், அதில் 9 பீட் லோட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து இதில் 1 கம்மி பண்ணி 8 பீட் லோட் பண்ணணும். லோட் பண்ணி எப்போதும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஒரு ஸ்மால் செயின், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு க்ரிப்காக ஒரு செயின், அவ்வளோதான். திரும்ப த்ரெட்டை மேலே கொண்டு வந்து இப்போ 7 பீட் லோட் பண்ணணும். இப்போ 7 பீட் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சை போடும்போது அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டிச்சை எந்த அளவுக்கு நம்ம கேப் இல்லாமல் நெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக வச்சு தான் நம்ம ஒரு செயின் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டோம், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் போட்டாச்சு. இதை யூஸ் பண்ணுற நீடில் வந்து நம்ம கிளாத்துக்கும் நீடிலுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணாலே த்ரெட்டு வந்து நமக்கு ஸ்மூத்தாக வெளியில் வரும், உள்ளே போகும்.
எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து வந்து லாஸ்ட்டாக 6 பீட் லோட் பண்ணுறோம். இந்த 6 பீடையும் லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின், அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின் போட்டு என் நாட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இந்த ஒரு பெட்டலை கீழே இருக்கிற அந்த ஸ்டோன் தெரியாத அளவுக்கு நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த ஒரு ஸ்டோனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி தான் பாக்கி இருக்க 3 ஸ்டோனுக்கும் நம்ம ஃப்ளவர் டைப்பில் ஃப்ளவரோட பெட்டல் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது நெக்ஸ்ட் இதுக்கும் அதோட சென்டர் பாயிண்டில் தான் நம்ம நீடியில் வந்து கிளாத்தில் குத்துறோம். இதை வந்து நான் முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல்லையே எப்படி இந்த ஃப்ளவரை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது கிளியராக நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதே மெத்தடு தான் நெக்ஸ்ட் பெட்டலுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு தடவை வேணான்னு சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வெளியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். வெளியிலேருந்து ஆரம்பித்து தான் உள்ளே கொண்டுட்டு போகணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ எப்போதும் போல் பீடை லோட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு செயின், அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக ஒரு செயின் போடணும். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக இந்த ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் வந்து ப்ரைடல் ஒர்க்குக்கெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா லுக்காக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பீடை வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம்ல, இதே மாதிரி வந்து மல்டி கலரில் வந்து பீடு இருக்கும். அந்த பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி லோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 3D எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும். அந்த மல்டி கலர் பீடு நான் வந்து வாங்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறோம். பார்க்காதவங்க அதை பார்த்து கற்றுக்கங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணி தான், அந்த ஸ்டோனை 2 போர்ஷனாக டிவைட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஒன் சைடாகவே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளியராக ஒரு ஃப்ளவரோட லுக்கு நமக்கு கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணி ஒவ்வொரு பீடை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே போனால் தான் அதோட ஷேப்பும் நமக்கு வந்து கிளியராக நல்லா அழகாக வரும். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஹெவி ஒர்க்குக்கு, அதாவது ப்ரைடல் ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம்ல, அப்போ வந்து இந்த ஸ்டிச்சை, இந்த ஃப்ளவர் ஒர்க்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் ப்ரைடல் லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள், அடுத்தடுத்த பெட்டலில் பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குன்னு. இந்த மாதிரி அந்த கீழே இருக்கிற ஸ்டோன் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைனு. கீழே இருக்கிற ஸ்டோன் வந்து நம்ம தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், அழகாக ஒவ்வொரு பெட்டலும் தனியாக செப்ரேட்டாக எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ரிங் இருக்குல்ல, இந்த ரிங்கை வந்து இதில் வந்து நம்ம கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டோனை இதில் பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். இதில் தான் இந்த ஸ்டிச்சு. கடைசியில் இந்த ஃப்ளவரோட அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ரைடலாக எவ்வளோ நீட்டான லுக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ளவரோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.